ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாசனம். நாளை மே 28ஆம் தேதி பிரதோஷம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷ நாளில் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து மறக்காமல் குளிச்சிருங்க. இந்த பிரதோஷ நாள் அப்படின்னாலே ரொம்பவே விசேஷமான சக்தி வாய்ந்த நாட்கள்ங்க. இந்த பிரதோஷ நாட்களில் நம்ம தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. முக்கியமாக சொல்ல போனால் இந்த பிரதோஷ நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய ஒன்றாக இருக்குதுன்னா அது நந்தி பகவான் அதாவது நந்தி கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தி பகவானையும் வேண்டி வணங்கிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த நாட்களில் சிவபெருமானையும் நந்தி பகவானும் வேண்டது மூலிமா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லை தொடர்ச்சியாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் இருந்து நீங்கி ஒரு விதமான மாற்றத்தையும் வாழ்க்கையினுடைய மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பையுமே இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த ஒரு நாள் இருக்குது. அப்படிப்பட்ட நாட்கள்ல தான் இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செய்ய போறீங்க. அதாவது தினமும் நீங்க குளிப்பீங்க, உங்களுடைய தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவீங்க, வேண்டுவீங்க. ஆனா இந்த பிரதோஷ நாட்கள்ல இந்த ஒரு பொருளை நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து போட்டு குளிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு நீங்க கனவுல நிறைய விஷயங்கள் மாற்றணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆசமும் பட்டிருப்பீங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் கொடுத்துருக்காது, மாறுதலுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாறும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்களோ அத்தனைக்குமான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கத்து இல்லைங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கும் உங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான வாய்ப்பாக இருப்பதற்குமான ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிக்க வேண்டிய பரிகாரம் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த பிரதோஷ நாட்கள் அப்படின்னாலே ரொம்ப எளிமையான நாட்களாக இங்கே பல பேர் பார்க்குறாங்க. ஆனால் பிரதோஷ நாட்களில் ஒரு பரிகாரத்தை நம்ம முழு மனத்தோட பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரதோஷ நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு பரிகாரத்துக்கான பலன் என்பது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகும். ஏன்னா இந்த பிரதோஷ நாட்களில் நம்ம கோவிலுக்கு போவோம், தெய்வங்களை வழிபடுவோம், நம்மளுடைய வீடுகளில் விளக்கேற்றுவோம், தீபம் ஏற்றுவோம், நமக்கான பரிகாரத்தனைக்கு என்னமோ அதை செய்வோம். முக்கியமாக சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த நந்தி பகவானுடைய காதில் பொதிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட நாட்களும் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரதோஷ நாள் அக்னியோடைய முடிவு நாளாக இருக்கு. அதாவது அக்னி நாட்களுடைய முடிவு நாளாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துது. ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் தாங்க இந்த ஒரு பிரதோஷ நாள். சரி, இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாமா? முதல் விஷயம், இதை செய்வது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யார் வேணாலும் இதை செய்யலாங்க. இவர்கள் தான்ன்றது கிடையாது, யாராக இருந்தாலும் சரி அவங்க இதை தாராளமாக செய்யலாம், முன் வரலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பிரதோஷத்துக்கு செய்வதற்கான முக்கியமான அதாவது குளிக்கிற தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம்ல. நான் அதை சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக இந்த பொருட்களை நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்துட்டு குளிச்சிடுங்க. சரிங்களா? இப்போ இதை சேர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் இதை செய்யலாங்க. இந்த நேரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிக்கணுன்றதுலாம் கட்டாயம் கிடையாது. பொறுமையாக இருந்து கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, அவசரம் இல்லாமல் செஞ்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ அவசரம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தை என்னன்றதை பார்க்கலாமா? முதல் விஷயமாக நீங்கள் செய்ய போகிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கோங்க. அதில் மொத்தம் 3 பொருட்கள் இருக்குது. மொத்தம் 3 பொருட்களையுமே நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்துக்கணும். 3த்துல ஒன்றை கூட தவற விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? 3யுமே குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. முதலாவதாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள், அது ரொம்ப எளிமையாக இந்த பிரதோஷ நாட்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த வெள்ளை கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு ஒரு சின்னதாக ஒரு இதில் எடுத்து அதில் இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால இந்த பச்சை கற்பூரத்தை தாராளமாக சேர்த்துக்கலாம். ரெண்டாவதாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இது. ரொம்ப எளிமையாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வேப்ப மரத்தினுடைய சிறுதுண்டு வேர். இந்த வேப்ப மரத்தினுடைய சிறுதுண்டு வேரை நீங்கள் வீட்டில் இட்டு சேர்க்கறது மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து
கஷ்டங்களுக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக நீங்க சேர்த்துக்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறமா இது மூன்றாவது பொருளா, பொருள் 2 பொருள் சரியாச்சு. மூன்றாவது பொருளா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு. இந்த 3 பொருட்களையுமே நீங்க குளிக்கின்ற தண்ணியில தாராளமாக சேர்த்துட்டு குளிக்கலாம். சரியா சொல்ல போனா இந்த குளிக்கின்ற தண்ணியில இந்த 3 பொருட்களையுமே சேர்த்துக்கிறதுனால அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். முக்கியமா சொல்ல போனா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு மாறுதலை இது ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவாவது நீங்க குளிக்கின்ற தண்ணியில இதை செஞ்சு குளிய பாருங்க. முக்கியமா நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே இதை சொல்லி அவர்களையும் இதை சொல்லலாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும். கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. நிச்சயமா எதிர்பார்த்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க. நீங்கள் குளிக்கும்போது சேர்த்து குளிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்படி நீங்கள் குளிக்கும்போது சேர்த்து குளிப்பதால் மட்டுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாறுதலை இது ஏற்படுத்தி கொடுக்குன்ற போது எதற்காக இதை செய்யாமல் தவற விட போகிறீங்க? அதனால் குழப்பங்கள் வேண்டாங்க. பெருசாக யோசிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். இதை செஞ்சு முடிக்கும்போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்துக்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நினைச்சது போல் ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் நினைச்சது போல் ஒரு வாழ்க்கையை மாற்றத்துக்குமான ஒரு வாய்ப்பாக இது இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு இந்த குளிக்கின்ற தண்ணியில் நீங்கள் சேர்த்து குளிச்சதுக்கு அப்புறமா உங்களை நீங்களே நம்புங்க. உங்களுடைய மனசை நம்புங்க. தெய்வத்திற்கு அன்றைய தினம் ஒரு விளக்கேற்றி வைங்க. கட்டாயமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஏற்றி வைக்கோங்க. நினைச்சது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுன்ற போது இதை செஞ்சு ஒரு முறையாவது பாருங்கள். கண்டிப்பாக பயனளிக்கும். அப்படி பயனளிக்கும் போது உங்களுடைய மனசு நிதானமாகும். எதிர்பார்த்த ஒரு விஷயம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இந்த ஒரு நாட்களை தவறவிடாமல் செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக நல்லதே நடக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது அந்த கடவுள் மேலே வார்த்தை போட்டு செய்யுங்க. ஏன்னா இங்கே சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, சும்மா ஒரு பரிகாரம் தான் அப்படின்னு செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரம் முழு பலனையும் நமக்கு கிடைக்கணுன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் செய்யணும். இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் அப்படி செய்வது கிடையாது. அதனாலேயே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய பரிகாரத்துக்கு முழு பலன்றது கிடைக்காமலே போயிடுது. அப்படி இல்லாமல் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலனை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையுடனும் நல்லதுடனும் செஞ்சு வாருங்கள். நல்லது நடக்கட்டும். எளிமையான பரிகாரம் அனைத்துக்குமான தீர்வாக இது அமை. நம்புங்கள். நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.